ரஷ்யா, உக்ரைன். கடந்த ஒரு மாசமா உலகம் முழுக்க அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள் ரஷ்யா மேல பொருளாதார தடையும் விதிச்சிருக்கு. Starting tomorrow and continuing in the days ahead, we'll also impose sanctions on Russia's elites and their family members. இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கான்னு நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவியும் பண உதவியும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட படைகளை மட்டும் உக்ரைனுக்கு அனுப்ப மாட்டாங்க. இதுக்கு காரணம் ரஷ்யா கிட்ட இருக்கிற அணு ஆயுதம், அதாவது நியூக்ளியர் வெப்பன். ஒருவேளை இந்த நாடுகள்ல அவங்களோட படைகளை அனுப்பி எங்காவது மூணாவது உலக போரா மாறிடுமோ அப்படிங்கிற பயத்தினால தான் எந்த நாடும் அவங்களோட படைகளையோ இல்லை படை வீரர்களையோ உக்ரைனுக்கு ஆதரவாக அனுப்பல. ஏன் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கா என்ன, மற்ற நாடுகள் கிட்ட இல்லை? அப்படி இருந்தும் மற்ற நாடுகள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது ஜப்பான். அங்கே நடந்த பேரழிவு ஆகஸ்ட் 6, 1945. ஹிரோஷிமா சிட்டி மேலே போட்ட லிட்டில் பாய் அப்படிங்கிற பாம் போட்ட உடனே 80,000 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்போட தாக்கத்தினால 60,000 பேர் இறந்து போனாங்க. இப்படி மொத்தமாக 1,40,000 பேர் வெறும் ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்னால இறந்து போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச நியூக்ளியர் பாம்பே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜினால உருவாக்கப்பட்டிருக்கிற நியூக்ளியர் பாம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. லிட்டில் பாய் பாம்பை விட 3300 மடங்கு பவர்ஃபுல்லாக ஒரு பாம்பை உருவாக்கியிருக்காங்க. எப்படி? 3300 மடங்கு. அதோட பேர் சார் பாம்பா. எப்படி சார் பாம்பாவை இவ்வளோ பவர்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியர் பாம்பில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அட்டாமிக் பாம், இன்னொன்று ஹைட்ரஜன் பாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம்ல, எந்த ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடைக்க முடியாதோ அதை தான் அணு, அதாவது ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டமையும் பிரிக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆட்டமை பிரித்தப்போ அதுலேருந்து பயங்கரமான பவர் வெளியில் வந்துச்சு. இப்படி ஒரு ஆட்டமை பல பீஸாக உடைக்கிறதுக்கு ஃபிஷன்னு பேர். இப்படி ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இவ்வளோ அதிகமாக எனர்ஜி இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி அட்டாமிக் பாம்பை உருவாக்குனாங்க. பொதுவாக அட்டாமிக் பாம்பில் யுரேனியம் ஐசோடோப்ஸையும் ப்ளூட்டோனியம் ஐசோடோப்ஸையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐசோடோப்ஸ் அப்படின்னா ஒரே அளவு புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸும் வேறு அளவு நியூட்ரான்ஸும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான். அது ஏன் யுரேனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த எலிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸில் தான் நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆட்டம்ஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது எப்படி சிமெண்ட்டே இல்லாமல் நம்ம ஒரு செவரு கட்டணும் அப்படின்னா அந்த செவரை ஈஸியாக உடைக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேபிளாக இல்லாத ஆட்டம்ஸையும் நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியும். லிட்டில் பாய் அட்டாமிக் பாம்பில் யூஸ் பண்ணது யுரேனியம் 235 ஐசோடோப். சரி, இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு நியூட்ரானால் ஒரு யுரேனியம் 235 ஆட்டமை தாக்கும்போது அந்த யுரேனியம் ஆட்டம் ஒரு கிரிப்டான் ஆட்டமையும் ஒரு பேரியம் ஆட்டமையும் அது கூடவே 3 நியூட்ரான்ஸையும் வெளியில் விடும். இப்படி உள்ளே இருக்கிற நியூட்ரான் வெளியில் வரும்போது அதிகமான எனர்ஜியை வெளியிடும். அந்த வெளியில் வந்த இந்த நியூட்ரான்ஸ் அதை சுற்றி இருக்கிற மற்ற யுரேனியம் ஆட்டம்ஸை தாக்கி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எப்படி ஒரு ஆட்டம்லேருந்து இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் பைண்ட் ஆகியிருக்கும். புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அது ஒன்று ரிப்பல் பண்ணும். இப்படி இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸை நியூக்ளியஸ்குள்ளே ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போது தொடையில் நான் ஒரு கையை வச்சு அழுத்துறல, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக தான் இந்த ஃபோர்ஸும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப சின்ன ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால அதோட இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கிற அந்த ஆட்டமில் இருக்கிற ஃபோர்ஸை உடைக்கும் போது அதுக்கு சமமான எனர்ஜி வெளியில் வரும். இதுதான் எக்ஸ்ப்ளோஷனாக மாறுது. இந்த ரியாக்ஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு செயின் ரியாக்ஷன்னு பேர். 64 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் யூஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 15,000 டன் டிஎன்டிக்கு ஈக்குவலான ஒரு பவர் ரிலீஸ் ஆச்சு. வெறும் 100 கிலோகிராம் ஆஃப் டிஎன்டியை யூஸ் பண்ணாலே 10 ஃப்ளோருக்கு இருக்கிற பில்டிங் தரமட்டமாயிரும். அப்போ 15,000 டன் டிஎன்டியோட பவரை யோசிச்சு பாருங்களேன். 3.5 கிலோமீட்டர் டயாமீட்டர் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே சுக்குநூறாகி போச்சு. இதே மாதிரி நாகாசாக்கியில் போடப்பட்ட ஃபேட்மேன் அப்படிங்கிற பாம்பில் வெறும் 6.4 கிலோகிராம் ஆஃப் ப்ளூட்டோனியம் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அது 21,000 டன் டிஎன்டியோட பவருக்கு ஈக்குவலான ஒரு பவரை ரிலீஸ் பண்ணுச்சு. ஹைட்ரஜன் பாம் அப்படிங்கிறது அட்டாமிக் பாம் மாதிரி கிடையாது.
அதை விட பல மடங்கு ஆபத்தானது. ஏன்னா அட்டாமிக் பாம்பில் ஃபிஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஹைட்ரஜன் பாம்பில் ஃபியூஷன் ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஷன் ரியாக்ஷனாக எதுவுமே இல்லை, 2 இல்லை அதுக்கும் அதிகமான ஆட்டம்ஸை ஒன்று சேர்க்கறது தான் ஃபியூஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன் பாம்பில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட ஐசோடோப்ஸான டியூட்டீரியம் அண்ட் ட்ரிட்டியமை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த 2 ஐசோடோப்ஸும் மேக்னெட்டோட நார்த் போல் மாதிரி தான், ரெண்டும் பக்கத்தில் போகும்போது ஒன்று விலகி போகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளால் 2 மேக்னெட்டையும் டச் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த 2 ஐசோடோப்ஸ் மேலேயும் எனர்ஜியை கொடுக்கும்போது இந்த 2 ஐசோடோப்ஸும் ஒன்றா ஜாயின் ஆகி ஹீலியமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடத்துறதுக்கு நம்ம 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. பட் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கேரம் விளையாடும்போது நம்ம பாக்கெட் பண்ண நினைக்கிற காயினை சுற்றி வேறு காயின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காயினை அடித்து அது மூலமாக நமக்கு தேவையான காயினை பாக்கெட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஹீட்டை அட்டாமிக் பாம் மூலமாக உருவாக்குறாங்க. அதாவது இந்த ஹைட்ரஜன் பாம்புக்குள்ளேயே ஒரு அட்டாமிக் பாம்பை வெடிக்க வச்சு அதுக்கு தேவையான 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உருவாகிற எனர்ஜி அட்டாமிக் பாம்பை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்ம சன் ஏன் இவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். இப்படி பேரழிவை உருவாக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாம்பை தான் நிறைய நாடுகள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யா வச்சிருக்கிற சார் பாம்பா அப்படிங்கிற ஹைட்ரஜன் பாம்பு தான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு பாம்பு. இது எவ்வளோ பவரை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மெகா டன் டிஎன்டி பவரை ஜென்ரேட் பண்ணும். அதாவது 5 கோடி டன் டிஎன்டியோட பவரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சார் பாம்பாவை ரஷ்யா 1961 ஆர்டிக் ஓஷனில் இருக்கிற நொவாயா ஜெம்லியா அப்படிங்கிற இடத்துல டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பாம்பு ப்ரொடியூஸ் பண்ண ஷாக் வேவ் அந்த இடத்துல இருந்து 750 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டிக்சன் ஐலாண்டில் இருக்கிற ஜன்னலெல்லாம் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹிரோஷிமாவில் போடப்பட்ட பாம்பை விட 3300 மடங்கு பவர்ஃபுல்லான ஒன்று. இதுக்கப்புறமா எந்த நாடும் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் ரஷ்யா தியரிட்டிக்கலாக சார் பாம்பாவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க டெஸ்ட் பண்ண பழைய சார் பாம்பாவை விட 2 மடங்கு பவர்ஃபுல். அதாவது 100 மெகா டன் பவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 மடங்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். இதில் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சார் பாம்பாவை 1961 உருவாக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிறைய நாடுகள் இதை விட பயங்கரமான நியூக்ளியர் வெப்பன்ஸையும் அட்டாமிக் பாம்ஸையும் தியரிட்டிக்கலாக உருவாக்கியிருக்கலாம். இப்போ வரைக்கும் ஒஃபிஷியலாக ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரி 9 நாடுகள் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுருக்காங்க. ரஷ்யா கிட்ட 6257 நியூக்ளியர் வெப்பன்ஸும், அமெரிக்கா கிட்ட 5550 நியூக்ளியர் வெப்பன்ஸும், இந்தியா கிட்ட 156 நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்குது. இது மூலமாக ஹிரோஷிமாவில் நடந்ததை விட பல மடங்கு அதிகமான பேரழிவை உருவாக்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாடும் அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா மனித இனம் இது வரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் மற்ற நாடுகள் அவங்களுக்கு சொந்தமான நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுருந்தாலும் ரஷ்யாவுக்கு எதிராக ஏன் அவங்களோட படைகளையும் படை வீரர்களையும் அனுப்ப மாட்டேறாங்க அப்படின்னா, ஒருவேளை அனுப்பி அது 3வது உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துருமோ அப்படின்னா. ஒருவேளை 3வது உலகப் போர் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நியூக்ளியர் வாராக தான் இருக்கும். ஒருவேளை நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு உதவி பண்ணுற நாடுகளுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய அழிவை கொடுக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, 3வதாக ஒரு உலகப்போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 4வது உலகப்போர் நடக்கவே நடக்காதுன்னு உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன் மக்கள்லாம் திருந்திடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3வது உலகப்போர்லேயே மனித இனம் மொத்தமாக அழிஞ்சிடும். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.